அந்த சுகுமாரை தூக்கிட்டா திரும்ப அங்கே யாருமே தாவேக்கால நின்று வேலையே செய்ய முடியாது. அவ்வளோ ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் அங்கே மட்டும் இல்லை, நாமக்கல்ல ஒரு ஆள் செந்தில்நாதன் ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ளே போய் பொறுக்கித்தனம் பண்ணார்ல, அவரையும் தூக்காதுக்கு ரீசன் அதுதான். அவர் ஒரு பெரிய சாதி வெறி, பணம் பிடித்தவர், அப்படியான ஒரு ஆள். அப்புறம் தூக்கிட்டா அந்த இடத்துல அவரை மீறி வேற யாரும் உள்ளே வந்து வேலை செய்ய முடியாது, அவருக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால இந்த பொறுக்கிங்களையே இங்கேயே வச்சுக்கலாம். நீங்கள் பர்வேஸை தூக்கிட்டு வேற வைக்க முடியுமா? முடியாது. அப்போ இதுதான் அங்கே நடந்திருக்கு. மாவட்ட செயலாளர் தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு பொறுப்பு. நல்லா சம்பாதிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் ஒருத்தனை வேலையில் உட்கார வைக்கிறது, மேனேஜர் மாதிரி நீங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு எம்ப்ளாயி 6 மாதத்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி வைக்கிறது, அப்புறம் தூக்குறது, அப்புறம் இன்னொருத்தனை வைக்கிறது, அவன்கிட்ட காசு வாங்குறது, அப்புறம் அவனை தூக்குறது. இது பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. இது பொய் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் பேசுங்க. நான் பட்டியலோடவே நான் வந்து வெளியிடுவேன். பட்டியலோடவே யார் யார் இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வெளியிடுவேன். இதுதான் நடந்த உண்மையான சம்பவம். இது போல் பல மாவட்டங்களில் பல இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக சிவான்னு ஒரு மாவட்ட செயலாளர், அவர் பண்ணக்கூடிய அட்டூழியங்களையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெளியிடுறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.